Prince Jewelry Akshaya Tritiya offer. தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்க்குறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் தமிழக டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமனம் செய்யப்பட்டார். தேர்தல் ஆணையம் அதற்கான அதிகாரப்பூர்வ நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த நிலையில் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற முக்கிய செய்தியை நாம் பார்க்குறோம். தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல ஆயுதப்படை ஊழல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக சந்தீப் மிட்டல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோல உயரதிகாரிகள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை தான் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தமிழகத்தினுடைய புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது தலைமை செயலாளராக இருக்கக்கூடிய முருகானந்தம் அதிரடியாக மாற்றப்பட்டு சாய்குமார் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் இது போன்று தமிழக டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். இப்போ அடுத்த அதிரடியாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டு புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். ஓவர் டு யூ பாஸ்கர். தலைமைச் செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டு புதிய தலைமைச் செயலராக தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த மாற்றம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உயர் அதிகாரிகளுடைய மாற்றம் இருக்கும் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த உத்தரவு என்பது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் தேர்தலை வெளிப்படையாக தன்மையோடு நடத்தப்பட வேண்டும். இதற்கு யாரும் அறிவுரையாமல் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் அதே நேரத்தில் தேர்தல் உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதில் தயக்கம் காட்டக்கூடிய அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவாக இருந்தது. அந்த அடிப்படையில் இந்த உத்தரவு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவாக பார்க்கப்படுகிறது. இதை தொடர்ந்து பார்க்கும்போது வரக்கூடிய நாட்கள்ல காவல்துறை உயரதிகாரிகள் மாற்ற உண்டான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் உன்னிப்பாக மேற்கொள்ளப்படும். காரணம் என்னமா, இன்று காலையில் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய உயர் அதிகாரிகளுடைய கூட்டம், அதாவது தலைமை தேர்தல் ஆணையருடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் வாயிலாக எடுக்கப்பட்ட முடிவு அடிப்படையில் கூட இந்த உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தேர்தல் நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டு புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவின் அடிப்படையில. ரைட். தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த அதிரடி மாற்றங்கள் நடந்துகிட்டு வருது. குறிப்பாக தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் தேர்தல் ஆணையம் இது போன்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அந்த வகையில் தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தம் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறார். இப்போ புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஆயுதப்படை பிரிவு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக சந்தீப் மிட்டல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வகையில் தமிழகத்தினுடைய புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். Prince Jewelry Akshaya Tritiya offer.